இப்போ இது ஜியாகிரஃபி சப்ஜெக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது இமயமலை ஆறுகள் பற்றினது, அப்புறம் அங்கேருந்து வர மண் வகை பற்றினது சொல்கிறாங்க. வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படிவைக்கப்படுகிறது. ஆமாம், அந்த மண் வந்து எங்கேருந்துலாம் வருதுன்னா கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து இந்த மாதிரி நதிகள் மூலமாக மண் வந்து இமயமலை ஆறுகள் தான். அதெல்லாமே அது மூலமாக தான் மண் நமக்கு அங்கேருந்து தான் நமக்கு கிடைக்கிது, அந்த வட இந்தியாவுக்கு. அடுத்து, கருப்பு மண் என்று பிரபலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக உள்ளது. இல்லை, இரும்பு அப்படின்னு சொன்னாலே ரெட்டு தான், அதாவது சிவப்பு மண். சிவப்பு மண்ணில் தான் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கும். இந்த மண் வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மேபி கார்பனேட்டு, மெக்னீஷியம் இந்த மாதிரி, இல்லைன்னா களிமண்ணாக இருந்தால் கூட கருப்பு மண்ணாக இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து, தக்கான பீடபூமியிலிருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது. ஆமாம், தக்கான பீடபூமியிலேருந்து வர மண்ணுனால தான் நம்ம வந்து இந்த பருத்தி, கரும்பு இதெல்லாம் வந்து அங்கே விளைவிக்கிறாங்க. ஸோ 1 and 3 ரைட்டு. ஆப்ஷன் பி.